விக்ன விநாயகாய நமக. மெய்யன்பர்களே, அடியேன் ராஜா, வணக்கம். இன்றைய காலத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த மூச்சுத்திணறல் என்பது சகஜமான நிலை ஆகிவிட்டது. இந்த மூச்சுத்திணறல் ஆஸ்துமாவாக மாறி பின் காசநோய் வரை சென்று நம்மை துன்பப்படுத்துகிறது. இதிலிருந்து நாம் எவ்வாறு மீள்வது என்பதை காண்போமா? உணவு எனும் சொல்லிலிருந்துதான் ஊட்டம் எனும் சொல் தோன்றுகிறது. நாம் நலமாக இருக்க நமது உடலுக்கு உணவூட்டம் தேவை. எப்படி ஒரு தாவரம் சூரிய ஒளி, நீர், உரிய உரம் போன்றவையின்றி சரியாக வளர முடியாதோ, அதே போன்று மனிதர்களுக்கு ஊட்டமளிக்க வெவ்வேறு வகைப்பட்ட உணவுப் பொருட்கள் தேவைப்படுகிறது. ஒரே வகையான உணவை அதிகமாக உண்டு மற்ற வகை உணவை உண்ணாது போனால் மனித உடல் நலத்துடன் இருக்க இயலாது. விரைவில் அவனிடம் தவறான ஊட்டத்திற்கான அறிகுறிகள் தோன்றும். ஆரோக்கியம் மனித உடலின் வாசம் செய்ய வேண்டும் என்றால் சுவாசம் இயல்பாக இருத்தல் அவசியம். இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து திருமூலர் அவர்கள் இவ்வாறு பாடுகிறார்: புறப்பட்டு பூக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நின்மளமாக்கில் உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புரிசடையோனே என்கிறார். மேலும் வலியினை வாங்கி வையத்தில் அடக்கில் பளிங்கொத்து காயம் பழுக்கினும் பிஞ்சாம் என்கிறார். காற்றின் மகத்துவத்தையும் அதன் முறையாக கடைபிடித்தால் இளமையுடன் நோயின்றி வாழலாம் என்பதையும் மிக தெளிவாக விளக்கியுள்ளார். இயற்கைக்கும் உயிரினத்திற்கும் மனிதனுக்கும் சுற்றுப்புற சூழ்நிலைக்கும் இடையே இடைவிடாது வாயு பரிமாற்றம் நடந்து கொண்டே இருக்கிறது. உடல் செல்கள் வேலை செய்வதற்காக அவை எரிபொருட்களை எரித்து சக்தியை பெற வேண்டும். அவ்வாறு எரிபொருட்களை எரிப்பதற்கு ஆக்சிஜன் தேவை. செல்கள் இவ்வாறு உணவுப் பொருட்களை எரிக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு உருவாகிறது. இந்த கழிவுகளை உடலை விட்டு நீக்கப்பட வேண்டும். இரத்த ஓட்டத்தின் மூலமாகத்தான் செல்களுக்கு ஆக்சிஜன் கொண்டு செல்லப்படுகிறது. பின் கார்பன் டை ஆக்சைடை வெளியே எடுத்து செல்லப்படுவதும் நடைபெறுகிறது. இரத்தத்துக்கு ஆக்சிஜன் தருவதும் மீண்டும் இரத்தத்திலிருந்து கார்பன் டை ஆக்சைடை நீக்குவதும் சுவாச மண்டலம்தான். மூக்குக்குழி, குரல்வளை, மூச்சுக்குழல், மூச்சு கிளை குழல்கள், நுரையீரல்கள் இவை அனைத்தும் இணைந்ததே சுவாச மண்டலம் எனப்படும். நுரையீரலானது மூச்சு கிளை குழல், சிறுகுழல், காற்று நுண் அறைகள் என சுமார் 300 முதல் 400 மில்லியன்கள் உள்ளதாகவும் இதோடு எண்ணற்ற இரத்த குழாய்கள் இணைந்து உள்ளதாகவும் இவைகள் எல்லாமே மீள் சக்தியுடைய திசுக்களால் ஒன்றாக சேர்ந்து இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஒரு மெல்லிய மிளிரும் படலம் நுரையீரலை போர்த்துகிறது. இதன் பெயர் புளூரா என்றும் உட்புறத்தை தாங்குவது புளூராவை என்றும் கூறப்படுகிறது. நுரையீரல் கூம்பு வடிவமுள்ள கடற்பஞ்சு போன்ற உறுப்புக்கள் ஆகும். நுரையீரல்கள் மார்புக்குழியின் உதார விதானத்தின் மீது படிந்து இருக்கின்றன. அவற்றின் முனைகள் கூம்பிய மேற்பகுதியில் அமைந்துள்ளன. 2 நுரையீரல்களுக்கும் இடையில் இதயம் அமைந்துள்ளது. நுரையீரல்களுக்கும் இடையில் இதயம் அமைந்துள்ளதால் ஒவ்வொரு நுரையீரலும் மடல்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. வலது நுரையீரலில் 3 மடல்களும் இடது நுரையீரலில் 2 மடல்களும் அமைந்து உள்ளது. மூக்கின் வழியே காற்றில் உள்ள பிராணவாயு இரத்தத்தினால் உறிஞ்சப்படுவதும் பின் இரத்தத்தில் இருந்து கரியமிலாவாயுவை நீக்கப்பட்டு காற்றில் சேர்க்கப்படுவதும் நுரையீரலில் நடைபெறுகிறது.
இந்த வகையாக சுவாசத்தில் பிராணவாயு இரத்தத்திலிருந்து உடலின் எல்லா பகுதிகளிலும் உள்ள செல்களுக்கு மாற்றப்படுகிறது. செல்கள் தேவையற்ற கரியமிலாவாயுவை திரும்ப இரத்தத்திலிருந்து வெளியேற்றுகிறது. இந்த மூச்சு திணறல், ஆஸ்துமா, காசநோய் நம்மை எவ்வாறு தொற்றுகிறது என்றால் 2 வழிகள் உள்ளன. 1 சுவாசித்தல், 2 உணவு முறை வழி. காற்றின் மாசுகள், கிருமி தொற்று ஆகியவற்றால் பாதிக்கப்படும் முக்கியமான உறுப்பு சுவாசப்பை எனலாம். கிருமி தொற்றால் சுவாசப்பை பாதிக்கப்பட்ட மனிதன் இரும்பும் போது காற்றோடு கலந்து வெளிப்படும் சிறு சளி துளிகளில் காசநோய் கிருமிகள் கலந்து இருக்கும். நம்மை அறியாது இதை நாம் சுவாசிக்கிறோம். சுவாசத்தின் வழியாக உட்சென்ற கிருமிகள் தொண்டையில் டான்சில் வழியாக கழுத்திலுள்ள நிணநீர் சுரப்பிகளுக்கும், அதிலும் முக்கியமாக சுவாசப்பையில் சென்ற கிருமிகள் அங்கிருந்து சுவாசப்பைகள் 2ஆக பிரியும் இடத்திலுள்ள நிணநீர் சுரப்பிகளுக்கும் செல்கின்றன. இக்கிருமிகளில் மற்றொரு வகை மாட்டுப்பால் வழியாக பரவுவதாகவும், முக்கியமாக மாட்டின் மடி இந்நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அதன் பாலில் இக்கிருமிகள் நிறைந்திருக்கும். இந்த பாலை நன்கு கொதிக்க வைக்காது குடித்தால் இக்கிருமிகள் குடலுக்கு சென்று குடல் காசநோயை ஏற்படுத்தக்கூடும். காசநோய் கண்டவர்களின் அறிகுறிகள்: இருமல், மாலை நேர காய்ச்சல், இரவில் வியர்த்தல், சளியுடன் இரத்தம், பசியின்மை, மார்பு வலி, எடை குறைவு, உடல் சோர்வு, கழுத்தில் நெறிக்கட்டுதல், சோகை. இந்நோய் கண்ட குழந்தைகளுக்கு லேசான காய்ச்சல் அடிக்கடி ஏற்படும். குழந்தைகளுக்கு எடை கூடாது, எடை குறையவும் கூடும். வயிறு உப்பி இருக்கலாம், குழந்தை வெளுத்து காணப்படலாம், கழுத்தில் நெறிக்கட்டி இருக்கலாம். இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு கண்டங்கத்திரி, அதாவது முள்ளு கத்தரிக்காய் சமூலம் முழுவதையும் இடித்து 1 லிட்டர் எடுத்துக்கொள்ள வேண்டும். பசுவின் பால் 1 லிட்டர், பசுவின் நெய் 1 லிட்டர், இவற்றுடன் சாரணை வேர், அரத்தை, கீழாநெல்லி, சிறுகாஞ்சோரி வேர், சிறுநெறிஞ்சில், சிறுதேக்கு, தாளிசாபத்திரி, வேட்பாளை அரிசி இவற்றை ஒவ்வொரு விராகனடை எடுத்து போட்டு நன்றாக சுண்ட காய்ச்சி குழந்தைகளுக்கு காலை மாலை 10 மில்லி கொடுத்து வந்தால் குழந்தைகளுக்கு குணமாகும். அதுவே பெரியவர்கள் என்றால் இதிலிருந்து 5 பங்கு கூட்டிக் கொண்டு அவைகளை 3 கிராம் அளவுக்கு பவுடராகவோ இல்லை கசாயமாகவோ கொடுத்தால் காசநோய் குணமாகும். வேறொரு முறை: திப்பிலி 175 கிராம், சுக்கு 90 கிராம், குரோசனி ஓமம் 90 கிராம், பேரரத்தை 20 கிராம், தாளிசாபத்திரி 20 கிராம், இலவங்கப்பட்டை 20 கிராம், தாண்டிக்காய் 20 கிராம், இலவங்கம் 20 கிராம், மிளகு 90 கிராம், சோம்பு 90 கிராம், சீரகம் 90 கிராம், சித்திரத்தை 90 கிராம், இலவங்க பத்திரி 90 கிராம், கடுக்காய் 50 கிராம், நெல்லிமுள்ளி 50 கிராம், ஏலம் 90 கிராம். மேற்கண்ட மூலிகைகளை கடைச்சரக்குகள் அனைத்தையும் சுத்தம் செய்து இள வறுப்பாக வறுத்து தனித்தனியாக இடித்து வஸ்திரகாயம் செய்து ஒன்றாக மாற்றிக்கொள்ளவும். பின் இவற்றில் காலை மாலை 2 வேளையும் 2 கிராம் பவுடர் எடுத்து தேனில் கலந்து சாப்பிட்டு வந்தால் காசநோய் குணமாகும். மேலும் காசநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் சத்தான உணவுகளை சாப்பிடுவது அவசியமாகும். குறிப்பாக தினமும் 100 கிராம் கீரை, 150 கிராம் பசும் காய்கனிகள், 100 கிராம் முளைக்கட்டி சமைத்த பயிறு, பேரிச்சம்பழம், அத்திப்பழம், வெள்ளாட்டு ஈரல் போன்றவற்றை உண்பது மிகவும் அவசியமானதாகும். அவர்கள் குடிக்கின்ற நீர் ஆடாதொடை,
திருநீற்று பத்திரி, துளசி இவைகளில் ஏதேனும் ஒன்றை போட்டு நன்றாக காய்ச்சி அந்த நீரை அருந்தி வந்தால் விரைவில் இவர்கள் ஆஸ்துமா, காசநோய் இவை அனைத்திலிருந்தும் விடுபட்டு பூரணமாக குணமாகிவிடலாம் என்பதை மனதில் கொள்ளுதல் வேண்டும். முன்னோர் செய்த மா தவத்தினால் பாரதத்திலே பிறந்தோம். மணி விளக்கென புத்துணர்வு பாய்ச்சிய பஞ்சபூதங்களே உங்கள் தாள் சரண் புகுந்தேன். இறைவன் திருவடி நிழலில் நோயின்றி நீண்டு வாழ்ந்திட அருள்வாயே என்று இறைவனை வேண்டிக் கொண்டு நாம் சுகம் பெற்று வாழ வேண்டும் என்று வேண்டுகிறேன். ஒளிப்பதிவாளர் மகுடேஸ்வரருடன் உங்கள் ராஜா. வணக்கம்.